Praise thy holy name, holy name, holy name. இந்த கால்வெளியில் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து Thank you Lord. தேவன் கொடுத்த நல்ல புதிய நாளுக்காக கடந்த நாட்கள், வாரங்கள், மாதங்கள் முழுவதும் பாதுகாத்து இன்று காலை ஒரு புதிய நாளிலே ஒரு புதிய மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். ஆமென். அவருடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்தும்படி இன்று காலை வேளையிலேயே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலையில் எல்லாரும் இணைந்து இயேசு நல்லவர் என்று அவரை பாடி எல்லாரும் அவரை உயர்த்த போகிறோம். கடந்த நாள் முழுவதும் அவர் நல்லவராக இருந்தார், போதுமானவராக இருந்தார். அவர் நல்லவர் என்று இந்த காலையிலே அவரை உயர்த்தி எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சேர்ந்து பாடுவோமா? இயேசு நல்லவர், இந்த காலையிலே இயேசு வல்லவர் சொல்லுவோம். இயேசு நல்லவர், மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. சேர்ந்து பாடுவோம். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். கால்வெளியில் அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. பாடுவோம். வியாதியில் விடுதலை தருபவர், அந்த மாதம் அவர் நல்லவர் நல்லவரே. மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிய நாளிலே அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிய மாதத்திலே இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் சரிமா நடத்தினார், நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், எல்லாரும் இணைந்து நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. காலவெளியிலே நல்லவர், எல்லாரும் ஆராதிப்போம். நல்ல தேவனை, நல்ல தேவனை உள்ளது. நல்லவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இதுவரை என்னை நடத்தினார், இதுவரை என்னை நடத்தினார். இத்தனை மாதம் அவர் நல்லவர் நல்லவர். தேவைகள் யாவையும் சந்தித்தார், நல்லவரே. சென்று பாட. இதுவரை என்னை நடத்தினார், நல்லவர் நல்லவரே. தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் வல்லவர் என்றும் உள்ளது.
இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். எல்லாரும் ஆராதிக்கிறார், மகிமைப்படுங்க. என்றென்றும் மாறாதவர். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த கால்வெளியிலே கர்த்தர் நம்மை ஆங்காங்கே இணைத்திருக்கிறார். ஆமேன். ஊழியர்களாக, விசுவாசிகளாக, குடும்பங்களாக நாம் எல்லாரும் இணைந்து வந்து அவருடைய பாதத்தில் இந்த முதல் நாளிலே, இந்த கால வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக அவருக்கு நாம் நல்ல நன்றிகளை செலுத்தி துதிகளை நாம் ஏறெடுத்து ஹல்லேலூயா, தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, தேவன் கொடுத்த எல்லா பலனுக்காக, தேவன் செய்த ஆச்சரியமான காரியங்களுக்காக ஆமேன். இன்று காலை ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து அப்படியே நாம் தியானித்து தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த முதல் நாளிலே தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த மாதம் ஜெபமும் அவருடைய க்ஷேமம், அவருடைய கிருபை, அவருடைய தயவும், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய க்ஷேமம் உண்டு, ஜெபிக்கிற தேவனுடைய மக்களுக்கு அவருடைய சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, கிருபை உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஜெபம் பண்ணினால் போதும் என்று காலை தீர்மானத்தோடு கூட உடன்படிக்கையோடு கூட எல்லாரும் ஆங்காங்கே இணைந்திருக்கிற ஊழியர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக பல இடங்களில் ஒன்று சேர்ந்து அதிகாலையில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த முதல் நாளில், இந்த மாதத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு க்ஷேமத்தை தருகிற தேவனாய் இருக்கின்றேன். சுகம் தரும் தேவன். க்ஷேமம் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஹீல் என்றிருக்கிறது. இங்கே ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் போது அவர் 3 காரியங்களை செய்வதாக வாக்களிக்கிறார். ஒன்று, ஐ வில் ஹியர், நான் கேட்பேன். இரண்டாவது, ஐ வில் ஃபர்கிவ், நான் மன்னிப்பேன். மூன்றாவது, ஐ வில் ப்ராஸ்பர் ஆர் ஐ வில் ஹீல் தம், அவர்களுக்கு க்ஷேமத்தையும் சுகத்தையும் நான் கொடுப்பேன். இது தேவனே வாக்கு பண்ணுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். அப்போ முதலாவது ஆண்டவர் நம்ம கேட்கிறார், இந்த உலகத்தில் நம்முடைய வேதனையை கேட்க ஒருத்தர் இருக்கணும், நம்முடைய பாடுகளை கவனிக்க ஒருவர் இருக்கணும். மனிதர்களும் பாடுள்ளவர்கள் தான், சபை ஊழியர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். இன்று காலை ஊழியர்களாக, விசுவாசிகளாக ஆங்காங்கே நாம் இணைந்து கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, இதை கேட்பவர் யார்? நம்முடைய தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், வானங்களை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், மனிதனை உண்டாக்கினவர், மகிமை நிறைந்த தேவனே கேட்கிறார். How blessed we are that God himself is hearing our cries, hearing our prayers. நம்முடைய சத்தத்தை ஆண்டவரே கேட்கிறார். ஆகவே நான் கேட்டு, இரண்டாவது, ஐ வில் ஃபர்கிவ், மன்னிப்பு. இந்த உலகத்தில் மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய தேவன் மன்னிக்காவிட்டால், வேதத்தில் பார்க்கிறோம், அந்த பாவம் மன்னிப்பு இல்லை என்றால் அங்கதான் வியாதி வருது, போராட்டங்கள் வருது. உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, சங்கீதம் 103:2-3 வசனங்களிலே வாசிக்கிறோம், உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நமக்கு கிளென்சிங், அதான் மன்னிப்பு தேவை. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்படணும். ஜெபத்தில் வந்தால் தான் அந்த மன்னிப்பு கிடைக்கும். யார் யார் ஜெபத்தில் வருகிறார்களோ அவருடைய இயேசுவின் இரத்தம் கழுவுகிறது. இன்று காலை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும், விசுவாசிகள் ஊழியர்கள் இணைந்து கரங்களை வைத்து நம்முடைய இரத்தத்தால் என்னை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் குறைவுகள் வருகிறது, மீறுதல்கள் வருகிறது, நாவினால் பாவங்கள் வருகிறது, எண்ணங்களில் பாவங்கள் வருகிறது. அது மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவங்கள் கழுவப்பட்டால்தான் வியாதிகள் நீங்கும், சாமங்கள் நீங்கும், சர்மங்கள் நீங்கும், சாபங்கள் நீங்கும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படதான் அந்த ஜெபம். prayer cleanses from all our sins. ஆண்டவருடைய பாதத்தில் இயேசுவின் இரத்தத்தை மன்றாடி ஜெபித்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்படணும். ஆகவே மன்னிப்பு மிக முக்கியம். 1வது, ஐ வில் ஹீல் அப்படிங்கிறார். சுகம்,
சுகம் என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். இந்த உலகத்தில் சுகமாய் இருப்பது ஒரு பெரிய சொத்து. சுகமாய் இருப்பது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை. இன்றைக்கு வியாதி தான் மனிதர்களை அழித்து ஏமாற்றி அல்லது மனிதர்களை பயங்காட்டி வியாதிகள் வந்துவிட்டால் என்ன பாடுகள் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஐ வில் ஹீல், சுகத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். சுகம் தரும் ஆண்டவர் தேவன் நமக்கு சுகத்தை தர விரும்புகிறார். இன்று காலை சொல்லுகிறார், நீங்கள் என்னை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? சுகத்தை தருவேன், சேமத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். 12வது வசனத்துல அந்த 2 நாளாகமும் 7:12 அங்க ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவரே சொல்றார். ஆண்டவரே நேரடியா பேசுறது, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு அப்படிங்கிறார். அப்போ this promise given directly from God, ஜெபிக்கிறதுக்கு தேவனே சொல்லிக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார். இங்க சாலமோன் சொல்றாரு, நான் விண்ணப்பத்தை கேட்கிறேன். ஜெபிக்க வைக்கிறவர் அவர் தான், ஜெபத்தை கேட்கிறவரும் அவர் தான். அது மட்டுமல்ல, அங்கே 12வது வசனம் 2 நாளாகமும் 7:12 ஐ ஹவ் ஹர்ட், ஐ ஹவ் சூசன், நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் விண்ணப்பம் பண்ண முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்றியும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். இன்றைக்கு காலை கூட selected people from selected places, from different areas, selected servants of God, we are listening, we are joining in this prayer from everywhere. தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், ஊழியர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்களில் இருந்து நாம் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை வைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உன் விண்ணப்பத்தை கேட்பேன் என்று சொன்னீர். இந்த மாதம், இந்த புதிய நாள் மீண்டும் அதை வாக்களிக்கிறீர். ஏதோ ஒரு காரியத்தினை செய்யறதுக்கு தான் எங்களை ஜெபிக்க சொல்றீர். இந்த மாதம் ஜெபத்தினால் அவருடைய சுகம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை இன்னும் அதிகமாக வெளிப்பட போகிறது. இந்த மாதம் அவருடைய ஜெபம் அநேக கிருபைகளை கொண்டு வர போகிறது. நமக்கு தெரியாது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்கும் தேசத்துல, காரியங்கள் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் ஜெபிக்க சொல்றார், ஜெபித்தால் சேமத்தை கொடுப்பேன், ஜெபித்தால் சுகத்தை கொடுப்பேன், ஜெபித்தால் விடுதலை கொடுக்கிறேன். ஜபம்தான் தேவன் கிரியை செய்ய அனுமதிக்கிறது. ஏன்னா சத்துருன்னு உலகத்தில் ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்கிறதுனால வல்லமுள்ள தேவன் அந்த சத்துருவை அழிப்பதற்கு நம்முடைய விண்ணப்பங்களை தான் எடுத்து வேலை செய்கிறார். ஆகவே இது மிக முக்கியம். முதல்ல 3 காரியங்களை பார்த்தோம். 14வது வசனத்தில் ஐ வில் ஹியர், ஐ வில் ஃபர்கிவ், ஐ வில் ப்ராஸ்பர். இங்கே 12வது வசனத்தில் 2 காரியத்தை சொல்றார். ஐ ஹவ் ஹர்ட், ஐ ஹவ் சூசன், இவனை தெரிந்து கொண்டேன். 13வது வசனத்துல ஏன் ஜபிக்கணும், த ரீசன் கொடுக்கிறார். ஏன் உங்களை ஜபிக்க சொல்றேன் அப்படின்னா, 1, the heavens may shut up, வானம் அடைக்கப்படலாம். the locust may devour, வெட்டுக்கிளிகள் தேசத்தை அழிக்கலாம். 3வது, the pestilence may come, பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரலாம். 3 காரியம் ஆண்டவர் சொல்றார். Unexpected things may happen at any time, anywhere in the world. எந்த நேரமும் எந்த காரியங்கள் நடக்கலாம். பரலோகம் அடைச்சிரும் ஒருவேளை, அல்லது வெட்டுக்கிளிகள் வந்து நம்மளை பட்சித்துரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கிற சுகத்தை கெடுத்துரும், பணத்தை நாசம் பண்ணிடும், நன்மைகள் எடுத்துரும் வெட்டுக்கிளிகள். இந்த உலகத்தில் ஒரு போராட்டம் இருக்குது. உலகத்துக்கு சொந்தமான சத்துரு போராட்டம் இருக்கிறதுனால அழித்து விடாதபடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அதனால தான் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் ஜெபிக்க சொன்னார். நாம ஜெபம் பண்ணி பாதுகாப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜெபம் ஏன் ஜெபம் அப்படின்னா, prayer only connects us with God. ஜெபத்தில் தான் நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். தேவனோடு ஒரு நல்ல ஒரு ரியல் ஃபெலோஷிப் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். வானம் அடைக்கும் பொழுது, வெட்டுக்கிளிகள் பட்சிக்கும் போது, கொள்ளை நோய்கள் வரும்போது, நீங்க ஜெபிக்கும் போது நான் கேட்கிறேன். எது எப்போ வரும்னு தெரியாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையை செஞ்ச அந்த கால்வெளியிலே, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீ செய்ய போற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய 4 காரியங்கள் நம்ம மேல் பதிக்கப்படுகிறது. 1, அவருடைய கண்கள். 15ஆம் வசனம், அவருடைய கண்கள் என்று பார்க்கிறோம். His eyes is fixed upon his people. 2வது, அவருடைய செவிகள். பாருங்க, ஜெபிக்கிற மக்களுக்கு மேலதான் அவருடைய கண்கள் இருக்குது, அவருடைய காது செவிகள் இருக்குது.
அப்புறம் 16வது வசனத்துல மை நேம், என்னுடைய நாமம் அங்க இருக்குது. 4வது என்னுடைய ஹார்ட், என் இருதயம் அங்க இருக்குது. இந்த கால்வழியிலே புரிந்தவர்கள் எல்லாம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நாங்க ஜெபிக்க வரும்போது, ஜெபத்துல வந்தவுடனே ஜெபிக்கிற இடத்துல உம்முடைய கண்கள், உம்முடைய செவிகள், உம்முடைய நாமம், உம்முடைய இருதயம், ஆமே, we are connected with God. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மை கேட்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சித்தமுள்ள தேவன், இஸ் a sovereign God. ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் கவனித்தவர், அறிந்து செயல்படுகிற சர்வ வல்லமையுள்ள omnipotent God. ஆமென். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகிமையுள்ள தேவன். அவரிடத்தில் எப்படி சேருகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினால் சேருகிறோம். அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால் அவரிடத்தில் நெருங்குகிறோம். இன்று காலை ஆண்டவர் நமக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கண்கள் நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்க போகிறது. அவருடைய செவிகள் எப்பொழுது நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார். நாம் போகிற இடத்திலெல்லாம் நம்ம மேல் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கும். வேலைக்கு நீங்க போனாலும் எங்க போனாலும் அவருடைய நாமம் உங்க நெற்றியில் தரிக்கப்பட்டிருக்கும். wherever you go, அங்கே கர்த்தர் உங்களை தேவனுடைய பிள்ளை என்று ஐடென்டிஃபை பண்ணுவார். கரங்களை வைத்து சோதரம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். இந்த காலைக்காக, இந்த மாதத்திற்காக, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்த போறார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மை நடத்த போறார். இந்த மாத திருமண நாள், பிறந்த நாள், காரியங்கள் எது இருந்தாலும் இந்த மாதத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்ய போறார் உங்களுக்குள். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். இந்த அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்து எப்படியாவது ஜெபிக்க வைக்கிறார். கொடான கொடி நன்றி அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். மீண்டும் இந்த வசனத்தின் முதல் பகுதியை ஞாபகப்படுத்தி ஜெபிக்க போகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், 2 நாளாகமம் 7:14. நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணினார், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், நான் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு உங்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. I will hear, I will forgive, I will prosper and heal you. Amen. I have heard, I have chosen. When heaven shut up, locusts devour, pestilence comes. கொள்ளை நோய்கள் வரும்போது, ஒருவேளை ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்கள்லாம் வேற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், வேலையில் பிரச்சனை, குடும்பங்களில் சில பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுடைய தேவைகள், காரியங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், இப்படி சின்ன சின்ன காரியங்கள் ஒன்றும் நம்மை அழித்து விடாது. ஏன்னா அவருடைய கிருபை நமக்கு இருக்குது. நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்று காலை ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை வைத்து இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்தின் வல்லமை எடுங்கள். ஜபத்தின் அக்கினி எடுப்போம். ஒரு ஜப அக்கினி இறங்குகிறது. ஆமே, இன்னும் வல்லமையாய் ஜெபிக்க நம்மை பலப்படுத்த போகிறார். அதிகாலையில் நூற்றுக்கணக்காய், ஆயிரக்கணக்காய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார். தேவனுடைய ஊழியர்கள் எழுப்புவார். இந்த அதிகாலை ஜபத்துல தான் ஒரு ரிவைவல் வரப்போகுது. ஆமே, இந்த மாதத்தின் எல்லா வாரங்களும் நாட்களும் கர்த்தர் நம்மை நடத்த போறார். இந்த மாதத்தின் எல்லா வாரங்கள் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வேலைகள், தொழில்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமே, இன்று காலை ஆவியினால ஏவப்பட்டு இதை விசேஷமாக இந்த ஜபத்தை பதிவு செய்து உங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இது ஒரு விசேஷ ஜபம். இந்த முதல் நாளிலே காலை வேளையிலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்கு மேல் இறங்குகிறதை காண்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் ஒவ்வொரு இடங்களை மூடுகிறது. இந்த காலை வேளையிலே இந்த மாதம் முழுவதும் அந்த மேகம் நம்மை வழிநடத்த போகிறது. அந்த மேகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பார்ப்பார். அந்த மேகத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார். அந்த மேகத்திலிருந்து தேவன் நம்மை கவனிப்பார். அவருடைய இருதயம் நமக்கு நேராக இருக்கும். நமக்காக அவர் ஏங்குவார். இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் கண்ணீர் விட்டாரே, பரிதவித்தாரே, அதுதான் தேவனுடைய உள்ளம். ஆமே, தேவன் தம்முடைய உள்ளத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்படி பிரதிபலித்தார். ஆம், நம்முடைய தேவன் இன்று காலை நம்மத்தில் பிரசன்னராக இருக்கிறார். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் செய்ய போகிற அற்புதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தரப்போகிற நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு செய்ய போகிற பெரிய அதிசயங்கள் கடந்த காலங்களை விட, கடந்த மாதங்களை விட, கடந்த வருடங்களை விட இந்த மாதத்தில் மகிமையான அற்புதங்கள் ஜெபத்தின் மூலம் நடக்க போகிறது. பல நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அநேகருக்கு அநேக அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சில காரியங்களுக்கு எழுதி வைத்து ஜெபிக்கிறீர்கள், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், வேலைக்கு ஜெபிக்கிறீர்கள், சில காரியத்துக்கு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். தேவன் தம்முடைய வல்லமையை
விளங்க செய்வார். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரே நிமிடம் அவரை பார்த்து, வானங்களை உண்டாக்கினவர் நீர்தானே, பூமியை உண்டாக்கினவர் நீர்தானே, ஓ நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று காலை சபையாய் நாங்கள் இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று ஒரு நிமிடம் அவரை ஆராதிப்போம். எல்லாரும் வானங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, உம்மை நாங்கள் பணிந்து எங்களை தாழ்த்தி பணிந்து கொள்கிறோம். வானங்களையும் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், பூமியையோ அதில் உள்ளவைகள் சொல்ல முடிந்தால் உண்டாக்கிய ஒருவரே கர்த்தர், சமுத்திரமும் அதில் உள்ளவை. எல்லாரும் உடனே ஆராதிக்க போற கொஞ்ச நேரம் 5 நிமிடம் நல்ல கரங்களை வைத்து முழங்கால் படிக்கிட்டு, நீர் ஒருவரே நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த இடங்களிலே பாடுவோம். ஒருவரே நீர் ஒருவரே சொல்லுங்க. அந்த வானங்களை உண்டாக்கினவர் தான் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். ஒருவரே தண்ணீர்களையும் நீர்களையும் கையாளடந்து பூமியின் மண்ணை அடக்கி சொல்லி பாடுவோமா? பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை அலைகளை அலைகளை such awesome God. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவி நீர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே ஒருவரே கர்த்தர், ஒருவரே ஒருவரே கர்த்தர். சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுடைய மகிமை இறங்கிக்கிட்டே இருக்கு. விடுதலை கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த நல்ல காலவெளியை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக, அவருடைய மகத்துவமான செயல்களுக்காக, ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான செயல்களுக்காக, இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்த போகிற வழிகள், கொண்டு செல்ல போகிற பாதைகள், நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவன் செய்ய போகிற அற்புதங்கள் எல்லாவற்றுக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். தேங்க்யூ லார்ட். நம்முடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியே இன்று காலை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் போராடி நாங்கள் ஜெபிப்போம். இன்னும் அதிகாலை ஜெபம், எல்லா ஜெபங்களினுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க போகிறோம். ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு மகிமை விளங்கும். இன்று காலை இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்தருளும். இந்த மாதம் முழுவது வேலைகள், தொழில்கள், காரியங்கள் எல்லாம் நம்முடைய கிருபை இருக்கட்டும். இடங்களை வாங்குதல், அவருடைய வீடுகளை கட்டுதல், எங்கள் ஆலய கட்டிட வேலைகள், எல்லா ஆராதனைகள், ஜபங்கள், எல்லா சபைகளிலும் ஊழியர்களிலும் கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். விசுவாச குடும்பங்களிலும் உடைய வல்லமை நீர் விளங்க செய்யும். இந்த மாதம் திருமண நாள், பிறந்த நாள் உள்ள ஒவ்வொரு குடும்பங்கள், இந்த மாதம் இருக்கிற இன்டர்வியூஸ், எக்ஸாம்ஸ், முக்கியமான எல்லா காரியங்கள், இந்த மாதம் இருக்கிற ப்ரமோஷன், உயர்வுகள், நன்மைகள், நீ தரப்போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உடைய ஆளுகை இருக்கட்டும். இந்த மாதத்தில் உடைய வல்லமை எடுத்துக்கொள்ளுகிறோம். நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்களை கேட்டு உடைய இருதயத்தை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு நீ செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இணைந்து ஜபித்த எல்லா குடும்பங்கள், விசுவாசிகள், பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்ப்பஸ்திரீகள், கை குழந்தைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஊழியர்கள், குடும்பங்கள், உதவி ஊழியர்கள், ஊழியங்களில் உறுதியாக நிற்கிறது என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்துக்கொள்ளும், பலப்படுத்தும். என்று காலையுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டுவிட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.